அருகே 3 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத செப்டிக் டேங்கிற்குள் புடவை ரவிக்கை, வளையல், பாசிமணி போன்றவற்றுடன் எலும்புக்கூடு கிடந்தது பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கேசவன் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் கழிவறை தொட்டிக்குள் விழுந்த பந்தை எடுக்கச் சென்ற அப்பகுதி சிறுவர்கள் எலும்புகளை பார்த்து பெரியவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். 3 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போனதாக கூறப்படும் கேசவனின் தாயார் மணிக்கொடியின் எலும்பா அல்லது மர்ம நபர்கள் யாரையாவது கொலை செய்து வீசிச் சென்றார்களா என்று DNA மூலம் கண்டறிய எலும்புகளை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. என்ன பிரச்சனை சொல்லுங்க ஆனந்த். அமலன் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு ஒரு பாலடைஞ்சு வீட்டு பக்கத்தில். அவங்களுக்கு தெரியும், அந்த கேஸ் சம்மந்தப்பட்டதை தான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். ஆமாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நேற்று நடந்த ஒரு சம்பவம், ஒரு நபர் என்கிட்ட தாய்க்கு ஒன்று கொடுத்தாரு. ஆனால் அந்த நபர் மறுநாள் இறந்துட்டார். எப்படி இறந்தார் என்னால். ஓ, அப்புறம் அது என்னாச்சு? ஆமாம், அந்த கொலை நடந்த இடத்திற்கு நான் போய் பார்த்தேன். ஆனால் அது என்ன இருக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருங்க. ஆனந்த், கவலைப்படாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன். இந்த கேஸ் விஷயமா எனக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இருப்பேன் ஆனந்த். ஆல்ரெடி அந்த கொலை சம்மந்தமாக உங்கள்கிட்ட நான் எனக்கு தெரியும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஆல்ரெடி நான் அந்த நான் இன்வால்வ் ஆகியிருந்தேன். போய் அந்த கொலை சம்மந்தமாக போய் அந்த கிராமத்தை விசாரிக்கும் போது அது ஒரு பழைய பாலடைஞ்ச வீடுன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு கண்டிப்பாக நம்ம விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்க சொல்லி குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்குறது நம்மளோட பொறுப்பு. உங்களுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்குறேன். இந்த வீட்டில் ஆவி, பேய், பிசாசு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மக்கள், கிராமத்து மக்கள் படிப்பறிவு இல்லாமல், அதாவது ஒரு அறியாமையில் தான் அதை சொல்கிறாங்க. அதை நம்ம என்னென்னு நம்ம விசாரிப்போம். அதுக்கான நடவடிக்கையில் நம்ம எடுக்கிறதுக்கான பண்ணுவோம். ஏதோ உங்கள்கிட்ட 3 நாளைக்கு முன்னாடி ஏதோ உங்கள் நண்பரை யாரோ மர்மமான முறையில் இறந்துட்டாரு சொன்னீங்க. அவங்க ஏதோ உங்ககிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். யார் உண்மை சொல்கிறா, யார் போய் சொல்கிறா எனக்கே தெரியலை. ஆனால் இந்த கேஸ் சம்மந்தப்பட்டதை நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். இந்த கேஸ் வெறும் முற்றுப்புள்ளியாக இருக்கட்டும். ஆனால் இந்த கேஸ் சம்மந்தமாக என்னோடய சீனியர்கிட்டையும் நான் பேசுகிறேன். அவரையும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். உங்களுக்கு தெரியுமில்ல, அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன்.